ஹாய் நண்பர்களே, காலை வணக்கம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி சண்டே சிக்கன் பிரியாணி தான் நான் செய்ய போகிறேன். நான் எப்பயுமே ஸ்பைசஸ்லாம் வறுத்து பொடி பண்ணி தான் போடுவேன். இன்றைக்கி அப்படியே யூஸ் பண்ண போகிறேங்க. தேவையான எண்ணெய் விட்டுக்கோங்க, ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் பாதி வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போனதும் தக்காளி 3 கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள், தயிர் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்றா ஒரு தட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போனதும் சிக்கன் 1/2 கிலோ கழுவி வச்சுருக்குங்க, அதையும் தண்ணியை வடிச்சிட்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா சிக்கனை கலந்து விட்டு தண்ணி அதிலேருந்து வெளியே வர வரைக்கும் சிக்கன் நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி கொஞ்சம் சுண்டதுக்கப்புறமா எந்த அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா வதங்கினதும் கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி போட்டுக்கலாங்க. நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கிளாஸ் ரைஸ்னால் 1.5 கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ கிளாஸுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அப்படியே கூட்டிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததும் அரிசி ஒரு 3/4 மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணி வடிச்சிட்டு போட்டுக்கலாம். 3/4 பாகம் வெந்ததும் 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு தம் போட்டு எடுத்துருங்க. அருமையான சிக்கன் பிரியாணி ரெடிங்க. இதே மாதிரி டேஸ்ட்டில் நீங்களே செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். சிக்கன் பிரியாணிக்கு மட்டன் எலும்பு குழம்புங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டு ஏதாச்சும் எழுதுங்க பார்க்கலாம். பாருங்கள், நான் சொன்ன அளவுகளோட தண்ணி விட்டிங்கன்னா சாப்பாடு நல்லா இந்த மாதிரி அருமையாக வருங்க. வாங்க சாப்பிட்லாம்.